சென்னை மாதிரியான நம்முடைய இந்த தலைநகரம் மிகப்பெரும் நகரம், தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நகரம், இந்தியாவில் 4வது பெரிய நகரம். இங்கு இந்த மொபைல் டாய்லெட் வசதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு செய்து தரப்பட்டிருக்கு இந்த தொகுப்புல பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியில் அதிக இட நெருக்கடி உள்ள பகுதிகளில் ஆண்களுக்கான சிறுநீர் கழிப்பிடங்கள் நிறுவப்பட்டன. இவை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து சுகாதாரத்தை மேம்படுத்த பெண்களும் பயன்படுத்தும் வகையில் நடமாடும் கழிவறைகள், எக்கோ டாய்லெட் உள்ளிட்டவை நகரில் ஆங்காங்கே நிறுவப்பட்டன. ஆனாலும் கூட பொது கழிப்பறைகள் உள்ள பகுதிகளில் மக்கள் அதிகமாக கூடும் காலங்களில் தேவைக்கேற்ற எண்ணிக்கையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வைக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா மொபைல் டாய்லெட்டோட அவசியம் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. ஜென்ட்ஸ் வந்து எங்கே வேணால் எப்படி வேணால் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் லேடிஸ்க்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பண்டிகை காலங்களில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியில் போனோம்னா டாய்லெட்டோட தேவை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் மொபைல் டாய்லெட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய அந்த டாய்லெட்ஸை வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன்ஸ் பண்ண சுகாதாரமாக வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொது கழிப்பிடங்கள் பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு சுகாதாரக்கேடு நிறைந்ததாக இருப்பதோடு அதனை மென்மேலும் பயன்படுத்துவதால் தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கிறது. எனவே நடமாடும் கழிப்பறைகள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட அவற்றில் சுகாதாரம் பேணப்பட வேண்டும் என்கிறார் கோயம்பேட்டை சேர்ந்த அமலா. மேலும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பெண்களே அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். நடமாடும் கழிப்பறைகள் வந்து இங்கே ரொம்ப இடத்துல இல்லை. பொதுமக்கள் இப்போது லேடிஸ் கூடுற இடத்துல நிறைய இடத்துல இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணுற கழிப்பறைகள் வந்து சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். பெண்கள் கூடுற இடத்துல இருந்தாலும் வந்து அது சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் இல்லை. கடந்த 2012ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் 8 நடமாடும் கழிப்பறைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருந்தன. இன்று நகரமெங்கும் சிறு இடங்களில் கூட கழிப்பறைகள் இருப்பினும் பெரும்பாலும் அவை பயன்படுத்த முடியாதவையாகவே உள்ளன. நடமாடும் கழிப்பறைகளை ஆங்காங்கே தேவைப்படும் இடங்களில் அமைத்து அவற்றை பாதுகாக்க வேண்டும், சுகாதாரமாக பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் தேவையற்ற ஒரு சூழலை, தேவையற்ற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கலாம் என்கிற ஒரு தங்கள் பெண்கள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த வலுவான கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.